எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பசியும் பஞ்சமும் தலைவிரி தடக்கூடிய ஒரு நாட்டுல குழந்தைகள் எல்லாமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை ஆற்றங்கரை ஓரமா விளையாடுது. ஒரு முதலை தண்ணிக்குள்ள இருக்க அந்த குழந்தை பாத்துறாங்க. பார்த்த பின்பு அந்த முதலை எப்படியாவது இந்த பையனை வேட்டையாடணும் அப்படின்ற எண்ணத்துல குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. குழந்தை என் அருகில் வா, நானும் அவங்க கூட விளையாடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. குழந்தைக்கு ஒரே பயம். ஐயோ, முதல்ல என்ன செஞ்சிடும், பக்கத்துல போனா கடிச்சு முழுங்கிரும் அப்படின்ற பயம் இருக்கவும், இல்ல நான் உன் கூட விளையாட வரல, உன் பேச்சை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இந்த முதலை இந்த மாதிரி விடயங்கள்ல ரொம்ப அனுபவம் பெற்றது இல்லையா, ஒரு வழியா பேசி குழந்தைய தன் பக்கத்துல வந்ததும் அதனுடைய காலை காப்பி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப குழந்தை சொல்றாங்க, உங்களுடைய பேச்சை நம்பி உங்க பக்கத்துல வந்தேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இதுதான்டா உலகத்தோட நியதி அப்படின்னு சொல்லுது. குழந்தை இல்ல உன் பேச்சு நம்ப மாட்டேன் இனிமேல்னு சொல்லவும், சரி நீ வேணா ஒரு 3 சாட்சியை கூப்பிடு, அது வரைக்கும் உயிருக்கு எந்த பயமும் இல்ல, நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியா வந்த ஒரு வயதான கழுதையை பார்த்து சொல்றாங்க. உடனே, அட போப்பா, நானே வயசான கழுதை, இதுக்கு மேல என்னால எந்த பலனும் இல்ல, என்னோட முதலாளி எங்கேயாவது போய் புலிக்கு இரையாகு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் தான் சொன்னல, இதுதான் உலகத்தோட நீ தான் நம்பல அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த வழியா வயதான குதிரை வரவும், அதுல நடந்தது பையன் சொல்றான். குதிரையும் அதே பதில சொல்றாங்க. மூன்றாவதா அந்த வழியா நல்ல சதைப்பத்துள்ள கொழு கொழுன்னு ஒரு முயல் குதிச்சு விளையாடிட்டு வரவும், அதை பார்த்து அந்த பையன் நடந்ததை முயல்கிட்ட சொல்ல முற்படுறான். இதெல்லாம் உலகத்தோட நீதி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், முயல் ஒரு நிமிடம், அப்படிலாம் என்னால 19 நம்ப முடியாது, இருந்து நடந்ததை சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்லாம சொல்றதுக்காக அந்த முதல் என்ன செய்யுது, வாயை திறக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பையன் என்ன செய்யறான், தாவி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப அந்த பையனும் அந்த முயலும் பேசிக்கிட்டே போறாங்க. உங்க ஊர்ல தான் பசி தலைவிரிச்சாடுதே, உங்க உறவுக்காரங்களுக்கும் முதலைக்கரணா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், பையன் ஓடி போய் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வரான். ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த முதலையை வேட்டையாடுறதுக்காக வேகமா வர்றாங்க. அந்த நேரத்துல கொழு கொழுன்னு இருக்க அந்த முயலையும் பார்க்கவும், முயலையும் வேட்டையாடி கொன்றாங்க. அப்புறமா அந்த முதலையும் வேட்டையாடி உணவு சமைக்கிறாங்க. இதுதான் உலகத்தோட நியதி அப்படின்ற இந்த கதை முடியும். இந்த கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதிக்கம் அதிகாரம் செலுத்தும், ஆதிக்கம் முதலாளித்துவம் அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல், இது போன்ற குணம் கொண்ட மனிதர்கள் அல்லது வர்க்கங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை விட ஒரு இனம் எழுச்சி பெறுவதை ஒரு காலம் அனுமதிக்காது. இதுதான் அந்த முதலை அந்த பையனை பிடிச்சு வச்சிருந்ததும், அதுக்கப்புறமா கூப்பிட்ட 2 வயசான சாட்சிகளும். மூன்றாவது அந்த புதிய தலைமுறை அந்த கொழு கொழு முயல், சரி நம்ம மாதிரிதான் இவனும் கஷ்டப்படுறான், இவனுக்கு ஏதாச்சும் உதவி செய்யி இந்த இனத்தை எப்படியாவது என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வந்து இவங்களுடைய உயிரையும் காப்பாற்றணும், பசியையும் காப்பாற்றணும் அப்படின்னு தலைமுறையா கஷ்டப்பட்டு வந்ததை மனதில் எண்ணி கடினமா உழைச்சி தன் உடலை வலுவேற்றி வந்த முயல் இங்கு மிக கொடூரமான முறையில் அதே மாதிரி எண்ணம் கொண்ட சக மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு மீண்டும் அதே அடிமைத்தனம் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. இயற்கை நீதி என்று இது பார்க்கப்படுகிறது. இந்த கதை இன்ற சமகாலத்துல நிறைய விடயங்களுக்கு பொருந்தும். சிந்திச்சு பாருங்க. மாற்றம் என்பது நம்மிடம்தான் தொடங்க வேண்டும். நன்றி.